இந்த இவர்களெல்லாம் மனிதர்களே அல்ல, எல்லாம் விலங்குகளை போல வாழ்ந்திருக்கான். நீங்கள் 58 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா இவனை எத்தனை என்கவுண்டர் பண்ணுவது? தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அப்பாவிகள், பாவம், செத்து போனால் குடும்பத்தோடு செத்து போயிடுவான். மிரட்டிங்கன்னா குடும்பத்தோட கூட்டமாக செத்து போயிடுவான். எதிர்த்து போராடுகிற தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு கூட்டம் தமிழர்கள் கூட்டம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சிசிங் ராஜா நேற்று கைது செய்யப்படுறாரு, இன்னைக்கு காலையில் என்கவுண்டர். காவல்துறை சொல்லியிருக்காங்க ஒரு தற்காப்பு நடவடிக்கை, எங்களை அவர் சுட்டார், அதனால திருப்பி சுட நேர்ந்தது அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை அப்படி தான் பார்க்கணுமா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இப்போது மற்ற என்கவுண்டர்களை விட இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பிறகு வருகிற என்கவுண்டர் அத்தனையுமே காவல்துறை சொல்லுவதை நம்பியே ஆக வேண்டிய கட்டாயம். ஓகே, என்ன காரணம்னா இந்த இவர்களெல்லாம் மனிதர்களே அல்ல, எல்லாம் விலங்குகளை போல வாழ்ந்திருக்கான். நீங்கள் 58 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா இவனை எத்தனை என்கவுண்டர் பண்ணுவது? 58 வழக்குனா 250 வழக்கு இருந்தால் தான் 58 வழக்கு பதிவாகும். 10 பேர் அவன் போய் செயின் பறித்து 10 பேரை கத்தியை காமிச்சு குடலை உருவினா தான் ஒருத்தன் வந்து கோர்ட்டில் கொடுப்பான். தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அப்பாவிகள், பாவம், செத்து போனால் குடும்பத்தோடு செத்து போயிடுவான். மிரட்டிங்கன்னா குடும்பத்தோட கூட்டமாக செத்து போயிடுவான். எதிர்த்து போராடுகிற தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு கூட்டம் தமிழர்கள் கூட்டம். அப்போ இவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்லுவான், யார் கத்தியில் குத்திட்டான், மிரட்டிட்டான், என் பொண்டாட்டியை சேலை பிடி இழுத்துட்டான்னா காவல்துறைக்கு அந்த எவன் அந்த ரவுடி அதை பண்ணான்னு அவனுக்கு ஒரு அரசியல்வாதி பின்னாடி இருப்பான். ஓகே, அப்போது வழக்கே பதிய மாட்டான். எஃப்ஐஆர் போர்டுன்னு 1 லட்சம் வழக்கு ஹைகோர்ட்டில் வந்து குவிஞ்சு கிடக்கு. எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் கொடுத்துருவான், இப்போ வழக்கே போட மாட்டான். அப்போ எஃப்ஐஆர் போர்டுன்னு வழக்கு எவ்வளோ வழக்கு இருக்குது ஹைகோர்ட்டில்? இதுக்கு ஹைகோர்ட்டில் ஒரு 40 உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு பாதி பேருக்கு இதே நேரம் சரியாக இருக்குது. எதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஹைகோர்ட்டில் அவ்வளோ கேஸ் இருக்குது. இதுக்கு எத்தனை வழக்கறிஞர்களுக்கு வேலை, எத்தனை ஜிபிக்களுக்கு வேலை, கவர்மெண்ட் ப்ளீடருக்கு வேலை, எத்தனை பிபிக்கு வேலை. இதை தாண்டி அவன் எங்கிருந்து வந்திருப்பான்? கன்னியாகுமரியிருந்து வந்திருப்பான். அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போடவே மாட்டான். இங்கே வந்து ஹைகோர்ட்டில் மதுரை பெஞ்சில் வந்து எஃப்ஐஆர் போட டைரக்ஷன் கேட்பான். அப்போது காவல்துறையுடைய வேலையை செஞ்சால் இவன் எதுக்கு எஃப்ஐஆர் போர்டுக்கு டைரக்ஷன் கேட்டு ஹைகோர்ட்டுக்கு வர்றான்? அப்போ செய்ய விட மாட்டாங்கன்றீங்களா? காவல்துறை வேலையை செய்ய விடாமல்? ஆமாம், காவல்துறை தான் குற்றவாளி. இந்த ரவுடிகளை 58 வழக்கு எப்படிங்க வந்திருக்கோம்? ஒரு கொலை கேஸ் கழுத்து அறுத்து கொண்டு இருக்கான். யார்? நம்ம முந்தா நாள் என்கவுண்டர் பண்ண ரிட்டையர்டு ரவுடி அவன். யார்? காக்கா தோப்பு பாலாஜி. இதெல்லாம் என்ன பட்டமா அவனுக்கு? பாரத் ரத்னா பட்டமா, இல்லாத பாரதி சக்கரா விருதா? 58 வழக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும், கொலை வழக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் 12 குண்டர் சட்டம்னா காவல்துறை யூனிஃபார்முக்கு மதிப்பதே இல்லை. அப்போ என்கவுண்டர் என்பது தவிர்க்க முடியாது. இப்போ திருவேங்கட என்கவுண்டர், காக்கா தோப்பு பாலாஜி, சிசிங் ராஜா, இந்த என்கவுண்டர். ஏன்னா மனிதர்களை என்கவுண்டர் பண்ணால் நீங்கள் கேட்கலாம், இவர்கள் பூரா விலங்குகள். இது இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது. இது வந்து இப்போ அரசு மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, காவல்துறை மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா பிரச்சனையும் இருக்கு. இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றதுக்கு ஓகே இந்தாங்க 3 என்கவுண்டர் அப்படின்ற ஒரு பதிலாக தான் இது இருக்குமே ஒழிய, இப்போ என்கவுண்டர் பண்ணா என்ன குறைஞ்சிருமா, குற்றங்கள் குறைஞ்சிருமா, ரவுடிகள் இல்லாமே போயிடுவாங்களா? ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறமும் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்கவுண்டர்ன்றது ஒரு சொல்யூஷனா எப்படி போலீஸ் வரும், முதல் எப்படி இதை போலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது இல்லை சார்? இல்லைங்க, 3 மாதமாக இப்போ எந்த கொலை முயற்சி வழக்கம் இல்லை. ஓகே, 3 மாதமாக எந்த கொலை வழக்கம் இல்லை. யார்? இந்த ரவுடிகளுக்குள்ள 6500 A+ ரவுடிகளும் 22,000 ரவுடிகளும் எதில் இருக்குது? காவல்துறை குற்ற ஆவண பதிவேடில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் சிடி டைரிங்கிறான். அதில் இவ்வளோ ரவுடி எப்படி வளர்ந்தான்? இவனுக்கு பின்னாடி எத்தனை அரசியல்வாதி உள்ளே போக வேண்டியவன் இருக்கான்?
எத்தனை மர்டர் கேஸ், எத்தனை உயிரை எடுத்திருக்காங்க. அதுக்கு யார் உடந்தை? அதிகாரியும் அரசியல்வாதி உடந்தை. ரியல் எஸ்டேட் கொலை, எத்தனை கொலை நடந்திருக்கு. ரியல் எஸ்டேட் கொலை, ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான். ஏன் அருண் வந்த பிறகு இந்த 3 என்கவுண்டர்? ஏன் ரத்தோர் ஏன் பண்ணிடக்கூடாது? இது முந்தி இருந்தார் பண்ணிடக்கூடாதா? அதுக்கு முந்தி இருந்த ஜார்ஜ் பண்ணக்கூடாதா? ஏகே விஸ்வநாத் பண்ணக்கூடாதா? ஜாங்கிரி பண்ணக்கூடாதா? இவர்களெல்லாம் அவனோட கள்ள கூட்டு, அப்புறம் எப்படி பண்ணுவான்? அப்போ இந்த 3ஓட நிறுத்தக்கூடாது, 36 பண்ணணும். தொழில்முறை கொலையாளிகள் 36 பேர் இருக்கான். நான் சொல்ல 36 பேர்.